கரூரில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மேற்கொண்ட பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க தமிழக அரசு ஒரு நபர் ஆணையத்தை அமைத்து உத்தரவிட்டது. இந்த ஆணையம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அதேபோல் சென்னை உயர்நீதிமன்றம் ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைத்து உத்தரவிட்டது. இந்த குழுவும் தொடர்ந்து விசாரணையும் மேற்கொண்டு வருகிறது. இதனிடையே 41 உயிர்களை பலி கொண்ட கரூர் சம்பவம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. சிறப்பு விசாரணை குழு அமைத்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைக்கவும், சிபிஐ விசாரணை கோரியும் தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் உள்ளிட்ட தரப்புகள் சார்பில் 5 மனுக்கள் தொடரப்பட்டுள்ளது. இந்த 5 மனுக்களும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி, என்.பி. அஞ்சாரியா அமர்வு முன்பு கடந்த வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக வெற்றிக் கழக தரப்பினர் மாநில அரசின் காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை எனவும் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்று வாதிட்டது. மேலும் சென்னை உயர்நீதிமன்றம் விஜயின் தலைமை பண்பு குறித்து விமர்சித்து குறித்தும் தவேக தரப்பு வாதிட்டது. அப்போது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதிகள் சில கேள்விகளை எழுப்பினர். தேர்தல் பரப்புரைக்கு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் கோரிய வழக்கு எப்படி கிரிமினல் வழக்காக மாற்றப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். அதேபோல் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த குடும்பத்தினர் தொடர்ந்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஆனால் அனைத்து வழக்குகளையும் சிபிஐ மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்றும், அரிய வழக்குகளை மட்டுமே மாற்ற வேண்டும் என்றும் தமிழக அரசு தரப்பு வாதிட்டது. கரூர் சம்பவம் தொடர்பாக உரிய ஆதாரங்களுடன் விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்ய தயாராக உள்ளதாகவும் என்று தமிழக அரசு அனுமதி கோரியது. அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இதுகுறித்து பதில் மனு தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு அனுமதி வழங்கினர். அனைத்து மனுக்கள் மற்றும் பிரமாண பத்திரத்தை பார்த்த பிறகு உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று தெரிவித்த நீதிபதிகள் வழக்கின் தீர்ப்பை ஒத்திவைத்தனர். இந்நிலையில் கரூர் சம்பவம் தொடர்பாக தவேக, பாஜக வழக்கறிஞர் பலியானவர்களின் உறவுகள் தாக்கல் செய்த 5 மனுக்கள் மீது உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு பிறப்பித்துள்ளது. அதன்படி கரூர் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் 2 IPS அதிகாரிகளை கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கவும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது.